வார்த்தைக்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வரைக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பின்பும் அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். The blind leading the blind. குருடன் குருடனுக்கு வழிகாட்டுகிறான். The blind leading the blind. எத்தனை பேருக்கு தெரியும் குருடரால் சரியா வழிகாட்ட முடியுமா? நல்ல வழியை காட்ட முடியுமா? அதுதான் இன்னைக்கு நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. இந்த கேஜெட்ஸை வச்சு வழி காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எழுதப்பட்ட நாட்களில் கேஜெட்ஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு கம்பு மட்டும்தான். சரிங்களா? ஸோ குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாதா? முடியாது. சரி, ஸோ இதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது ஒரு ஐட்டம் கரெக்டாக யோசிச்சுன்னு சொன்னால், ஒன்றையும் அறியாதவர்களால் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? வழியை சொல்லி கொடுக்க முடியாது. It's describe the situation in which someone who is not sure about how to do something is helping another person who also is not sure about how to do it. அதாவது ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி உதவி செய்கிற நபருக்கு அவருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால் அவரால் எப்படி உதவி செய்ய முடியும்? இதில் ஒரு சில பிள்ளைங்க நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும், ஒருவேளை பயோடெக்னாலஜி. நான் பயோடெக்னாலஜி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சொல்லி கொடுத்தேன்னா என்ன நடக்கும்? எனக்கே தெரியாது பயோடெக்னாலஜி, எனக்கே புரியாது. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு எக்ஸாமுக்கு முன்னால் உங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தேன்னா அந்த எக்ஸாமில் நீங்களாக படித்து அட்லீஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்? உங்கள் நேரத்தை வீணடித்து ஃபெயில் ஆக்கி விட்டுருப்பேன். இதுதான் குருடனுக்கு குருடன் வழி நடத்துகிற வேலை. இப்போ புரியுதா? நிறைய டியூஷன் சென்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டியூஷன் சென்டர் எடுக்கிற அக்கா மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிஎஸ்சி ஏதோ ஒரு சயின்ஸ் ஏதோ டிகிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க போர்டு எழுதியிருப்பாங்க, இங்கேருந்து 1ஆம் வகுப்பு முதல் 12th வரைக்கும் எல்லா பாடங்களுக்கும் டியூஷன் எடுக்கப்படும் என்று சொல்லி. சரியாக சொல்லி கொடுக்க முடியுமா? நான் மாஸ்டர் ஆகாமல், நான் எக்ஸ்பர்ட் ஆகாமல் நான் என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தை சரியாய் சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே the blind leads the blind. அநேக குருடர்களை வழிநடத்துகிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்து உங்களுக்குடைய ஒரு கேரியரை குறித்து நீங்கள் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை கேட்பீங்க? ஒரு கேரியர் எக்ஸ்பர்ட்டை கேட்பீங்க. கரெக்டா? நான் கேரியரே கால் வைக்கல, நான் போய் கேரியர் கைடன்ஸ் நடத்தினா எப்படி இருக்கும்? அட்ஸ் அ ஃபெயிலியராக இருக்கும். அப்போ த எக்ஸ்பர்ட்ஸ் கேன் கைட் தம் ப்ராப்பர்லி. எக்ஸ்பர்ட்ஸ் கைட் தம் ப்ராப்பர்லி. இன்னைக்கு நடக்கிற அநேக காரியங்கள், இன்னைக்கு நிறைய உலகத்தில் இருக்கிற விக்கிபீடியா, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு பவர் பாயிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நடத்தினா எல்லாம் சொல்லிக் கொடுத்துடலாம் என்கிறான நிலைமை நமக்குள்ளாய் காணப்படுகிறது. பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட். ஓமை ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நீங்கள் ஒரு குருடனால் ஒரு குருடனுக்கு வழியை காண்பிக்க முடியும்? ஒரு குருடனால் எப்படி ஒரு குருடனுக்கு வழியை காண்பிக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து பள்ளத்தில் அல்லவா விழுவார்கள். யோசிச்சு பார்ப்போமா?
நாம யாருக்காவது அப்படி செய்திருக்கோமா? நாம யாருக்காவது இவ்விதமான காரியங்களை செய்திருக்கிறோமா? இந்த வேதத்தை நான் படிக்காமல், வேதத்தை நான் ஆராயாமல், வேதத்தின் முழு காரியங்களையும் அறிந்து கொள்ளாமல் நான் போதிப்பேன் என்று சொன்னால் நான் குருடருக்கு வழிகாட்டுகிற தலைவனாய் காணப்படுகிறேன். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாய் காணப்படுகிறேன். வேதத்தை அறியாதபடிக்கு, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் என்ன ஆகுது? ஒரு வருஷம் படித்த உடனே என்ன ஆகுது? வேதத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு போதிக்கிற சூழ்நிலைக்கு வருகிறது. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாய் காணப்படுகிறோம். நற்செய்தி அறிவிப்பது வேறு, போதிப்பது வேறு. நற்செய்தி அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஆனால் போதிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை அல்ல. போதிப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் வந்து போதிச்சிடலாம், எல்லாரும் வந்து போதிச்சிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போதனைகளை தவறாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க 30ஆம் வசனத்தில் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனாய் அநேக நேரங்களிலே மாறிவிடுகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு சொன்னா 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் அதில் ஒரு காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் கடந்து செல்லும்படியா விரும்புகிறேன். மாயக்காரரை உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, தேவனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிப்பதற்கு பதிலாக மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொன்னார் என்றார்கள். இந்த வசனங்களை கேட்ட பரிசேயர்கள் இடர அடைந்தார்களாம். ஏனென்று சொன்னால் குருடனுக்கு வழிகாட்டி கொண்ட குருடனாய் இந்த பரிசேயர்கள் காணப்பட்டார்கள். குருடனுக்கு வழிகாட்டின குருடனாய் பரிசேயர்கள் காணப்பட்டபடியினால அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குருடனுக்கு வழிகாட்டுகிற மாயக்காரராகிய பரிசேயரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போ சீஷர் வந்து சொல்றாங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு பரிசேய கூட்டம் இடரல் அடைந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் இடரலை குறித்து நான் கவலையே படல. தேவனால் என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். உபதேசத்தை குறித்து இடரல் அடைவுகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு உபதேசத்தை கேட்பதற்கு மனதில்லை, அவன் குருடனாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆகவே நான் என்னதான் உபதேசம் பண்ணாலும், ஆண்டவரே உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டான். அதனால பரமபிதா நடாத நாற்று போகட்டு சொல்லி விட்டுட்டாரு. நிறைய நேரங்களில் அநேக கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிற அநேகர் ஏன் சரியாய் புரிந்து கொள்ளாமல் உபதேசிக்கிற, அவங்க கள்ள உபதேச கூட இருக்க மாட்டாங்க, சரியாய் புரிந்து கொள்ளாமல் உபதேசிப்பாங்க. அவர்களை கூட ஆண்டவர் என்ன சொல்றார், நீ சரியாய் நிதானித்து அறியலன்னு சொன்னா பரமபிதா நடாத நாற்று என்று சொல்லி விடுவார் ஆண்டவர். அப்போ என்னுடைய கண்களை திறப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற உபதேசத்தை நான் கேட்கவில்லை என்று சொன்னால் நான் யாரு? பிதா நடாத நாற்று. அப்போ அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். அவர்களை போய் தடுக்கல ஆண்டவர். ஏன் நீ எல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி தடுக்கல. விட்டுவிடுங்கள், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட இருவரும் வழியில் குழியில் தானே விழுவார்களே என்றார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில், ரொம்ப அவருக்கு அவருடைய போதகத்துக்கு விரோதமாய் வந்தவர்களையும் ஆண்டவனை செய்யாதெல்லாம் சொல்லலை, எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இடல அரைஞ்சாங்க, விட்டுட்டாரு.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் அநேக இடங்களில் நம்ம எச்சரிப்பு கொடுத்தோம், யாரும் கவலைப்படலைன்னு சொல்லலாம். லெட் தம் கோ அண்ட் என்ன பண்ணணும், போய் விழட்டோன்னு விட்டுற வேண்டியது, வேறு வழி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம சில சமயம் ஐயோ அவனுக்காக பரிதபிப்போம். அவன் மனம் மாறல, அவன் அந்த குருடனாய் மாறுவதற்கு, குருடனில் கண்ணை திறப்பதற்கு அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது, அது பிரதிபலன் பலனளிக்காதபடி. நான் விசுவாசத்தோட ஒரு வேத வசனத்தை நான் கேட்டால் மாத்திரம்தான் அந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா அந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இல்லை. எபிரேயர்ல சொல்லுது, அந்த வசனத்தை நான் விசுவாசத்தோட கேட்க வேண்டும். நான் குருடனாய் இருக்கிறேன், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நான் சரியான நபர்களுக்கு வழி நடத்தணும், ஆகவே என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உபதேசத்தை கேட்டோன்னு சொன்னா அதன்படி ஆண்டவர் நடத்துவார், இல்லைன்னு சொன்னா விட்டுருவார். அப்போ இந்த காரியங்களை எங்கள் குறித்து பார்க்கும் பொழுது இந்த குருடனுக்கு வழிகாட்டுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, when they allow human rules and regulations to take priority over God's law. அதாவது இந்த மனிதர்களின் சட்டங்களும் வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுகிற ஒரு சில காரியங்களும், rules, human rules and regulations take over the God's law. கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் சொல்லுகிற மனுஷன் சொல்ற நீதிகளும் நியாயங்களும் நியமங்களும் ஓவர் ரூல் செய்கிறது என்று சொன்னால் அவன் குருடனாய் காணப்படுகிறான். நிறைய நேரங்களில் பாருங்க, சயின்ஸ் நம்மளை நிறைய நேரங்களில் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை மாற்றிடும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை சயின்ஸ் நம்மளை நிறைய நேரங்களில் மாற்றிடும். மனிதன் எதிலிருந்து பிறந்தான்? மனிதன் எப்படி பிறந்தான், எப்படி உருவாக்கப்பட்டான்? சயின்ஸ் என்ன சொல்லுது? குரங்கிலிருந்து உருவாக்கப்படுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சயின்ஸை நம்பினா நான் குருடனாய் காணப்படுவேன். இந்த பூமி எப்படி உருவாகியது? சயின்ஸ் என்ன சொல்லுது? அணுப்புளவு. வேதம் என்ன சொல்லுது? அவர் கரத்தினாலே, அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். சில நேரம் உலக நீதிகளும் நியாயங்களும் தேவனுடைய நீதிகளையும் நியாயங்களையும் ஓவர் ரூல் செய்கிற காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் பிளைண்ட்னஸ்க்கு நேராக மாற்றிவிடும். நிறைய தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்களை நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ஆண்டோடைய தத்துவத்தை அது என்ன பண்ணிடும்? பிளைண்டா கொண்டு வந்து விட்டுரும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த உலகத்திலே பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. Who is blind leader? யார் பிளைண்ட் லீடரா இருப்பான்? மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 24 வரைக்கும் வாசிக்கிறேன். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனா எண்ணுகிறாயே. இப்படி இருக்க I think that I can do everything. ஊழியத்தில் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், எனக்கு படிப்பு அறிவு இருக்குது, அதனால எல்லாவற்றையும் என்னால் ஈஸியாக பிரசங்கம் பண்ணிட முடியும், ஈஸியாக வர்ஷிப் பண்ண முடியும், ஈஸியாக வாலிபர்களை நடத்திட முடியும், ஈஸியாக எல்லா காரியத்தையும் என்னால் செய்திட முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிற நமக்கு மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை எனக்குத்தானே நான் போதியாமல் கடைபிடிக்கலாமல் இருந்தேன் என்று சொன்னால் I am the blind leader. I am a blind leader. நான் போதிக்கிறேன், அதன்படி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. நான் போதிக்கிறது நீ முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் இருக்கிறது வேற எங்கேயோ ஒரு இடத்துல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக தெய்வத்தை நீ நம்ப வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது, நான் போய் விழுகிறது எங்க? பரிசுத்த ஆவியானவரின் மேனிஃபெஸ்ட
நம்பாமல் இருக்கிற இடத்துல. அப்ப நான் யாரு? நான் போதிக்கிறதை நான் கடைபிடிக்கிறதில்லை. நான் போதிக்கிறதை நான் கடைபிடிக்கலன்னு சொன்னா நான் யாரு? குருட்டு போதகன். குருட்டு போதகனால யார் நடத்த முடியும்? ஒருத்தரையும் நடத்த முடியாது. நானும் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றது நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நானே குருடனாய் இருந்தால், நானே நம்பினவைகளை கடைபிடிக்க வேண்டியவைகளை உபதேசிக்கிறவைகளை நான் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் குருடனாய் காணப்படுகிறேன். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர், எங்க போனாலும் போய்க்கலாம், எங்கனாலும் போனா அப்போ போய்க்கோ. எங்க வரும்? நியாய தீர்ப்பு நாள் அந்த ஆண்டவர் நிறுத்துவார். அப்போ நான் மற்றவனுக்கு போதிக்கிறேன் என்று சொன்னால் நான் அவைகளை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் போதிக்க கூடாது. போதிக்கிற ஊழியம், சபையின் ஊழியம், மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறது சாதாரண காரியம் கிடையாது. நான் போதிப்பேன் என்று சொன்னால் அதற்கு 100 மடங்கு கணக்கு நான் கொடுக்க வேண்டும். கேட்கிறவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, இங்க நிற்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ who is the blind leader? மற்றவனுக்கு போதிக்கிற நீ, எனக்கு நான் போதிக்கவில்லை என்று சொன்னால் ஐ எம் a blind leader. ரெண்டாவது பிளைண்ட் லீடர் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா, சுயநலவாதிகள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்களாம். யாரு? மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. யோசிச்சு பாருங்க. இவர்கள் நானும் போக மாட்டேன், அடுத்தவனையும் விட மாட்டேன். ஆனா கையில் எடுத்திருக்கிறது என்னது? பைபிள். கையில் எடுத்திருக்கிறது வேத புஸ்தகம், பிரசங்கம் பண்றது தேவனுடைய வார்த்தை. ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தையும் பரலோகத்துக்கு விட மாட்டான், தானும் போக மாட்டான். இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் ஒரு யாரா இருப்பாங்க? ஒரு பிளைண்ட் லீடராக இருப்பாங்க. பரிசேயரை குறித்து, மாயக்காரரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப கிளாரிட்டியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 13:14 14 அவசரத்தை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவார்களாக. எத்தனை பேர் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரரை பிடிச்சி ஜெயிலில் வச்சு, நீ எப்படிரா ஏமாத்துனேன்னு சொல்லி போலீஸ் அடிக்க, அவர் நவமான பாஷையில், அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபிக்கிற மாதிரி அழகா ஜெபிச்சு, அப்படியே அந்த ஜெபத்தை கேட்டீங்கன்னா பரலோகமே அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்குதும். அப்படி ஜெபிக்கிறவரை முட்டிக்கு முட்டி தட்டி ட்ரௌசரோடு உட்கார வச்சிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பார்த்தீங்களா அந்த வீடியோவை? தமிழ்நாடு முழுதும் வைரல் ஆகிட்டு இருக்குது, கேரளாலையும் வைரல் ஆகிட்டு இருக்குது. கோட்டயத்தெல்லாம் பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. திருவனந்தபுரம் பகுதியிலையும் கன்னியாகுமரி பகுதியிலும் எல்லா வீடுகளிலும் நுழைந்து, விதவைகளுடைய பெண்களுடைய வீடுகளில் நுழைஞ்சு என்ன பண்ணா, காணிக்க வாங்கி, அவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போகல, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி. எல்லா ஜெபிக்கிறவங்களையும் நம்பிராதுங்க, எல்லா அந்நிய பாஷையும் நம்பிராதீங்க. டேஞ்சர். போலீஸ் பிடிச்சா தான் தெரியும் உண்மையான ஊழியக்காரனா இல்லையான்னு சொல்லி. அது வரைக்கும் அந்த ஆளு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பார்த்துக்கோங்க. வீடியோ அனுப்பிச்சி விட்றவன கேட்டு பாருங்க.
தெரியணும். அந்நிய பாஷை பேசுகிறதுனால அவர் பரத்திலிருந்து ஆண்டவருக்கு அந்நிய பாஷை பெற்றார் என்று அல்ல, சாத்தானும் கொடுப்பான். பிராக்டிஸ் பண்ற எத்தனை சபைகள் இருக்கிறது தெரியுமா? சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ற சபைகள் இருக்கு தெரியுமா? இப்படி பேசு, இப்படி பேசு, இப்படி பேசுன்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. ஆன்லைனில் அந்நிய பாஷை சொல்லி கொடுக்குறாங்க. சகோதரியே இப்படி பேசு, நீ பேசுகிறதா அந்நிய பாஷை, பேசு 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 பேசு, வாயை தர ஏதாவது பேசு. ஆண்டவர் இல்லை, பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்கள். இருதய கதவுல ஜெபிப்பான், இருதயத்தில் ஜெபிப்பான், பார்வைக்காக ஜெபிக்க மாட்டான். ஆண்டவர் எங்கேயாவது போய் பப்ளிக்ல நின்று ஜெபிச்சாரா? ஆண்டவருடைய ஜெபிக்கிற நேரம் தெரியுமா? ஒரு 3 பேரை கூட்டு போவார், 12 பேரை கூட கூட்டு போனதில்லை. தனியாக ஜெபிக்கிறோன்னு சொன்னா ஆண்டவருடைய ஜெபம் பார்வைக்கான ஜெபம் அல்ல. ஆண்டவருடைய ஜெபம் கதவை அடைத்து இருதயத்திலே வேண்டுகிற, எப்போதும் அவர் ஆண்டவரோடு கனெக்ட்ல இருக்கிறார், அதுதான் ஜெபம். இட்ஸ் a connect between God and a human. ஜெபம் என்பது பேசிக்கொண்டே இருப்பது, பார்வைக்கான ஜெபம் அல்ல. அப்போ சுயநலவாதிகள் மற்றவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு விட மாட்டாங்க, தானும் போக மாட்டாங்க. 3வது எரேமியா 10:21 சொல்றாங்க, மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். மேய்ப்பர் என்ன பண்ணணும்? ஆடுகளை பாதுகாக்கணும். ஆடுகளை பாதுகாக்காம ஆடுகளை கடிச்சு தின்னா மிருக குணம் தானே, கரெக்டா? கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியத்தை நான் மேய்ப்பர் ஆடுகளை பாதுகாக்காதபடிக்கு ஆடுகிட்ட இருந்து வர்ற காணிக்கையை மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அவனை அப்படியே வச்சிருந்தேன்னு சொன்னா நான் யாரு? மிருக குணமுள்ளவனாய் மாறி விடுவேன். நான் ஓனாய் அப்படி மாறிடும். நான் அடுத்தவங்களை சொல்கிறேன், என்னையும் நானே சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ புரிந்து கொள்ளவோ செயல்படுத்தவோ முடியாத மேய்ப்பர் என்று சொல்லி அடைமொழியை பெற்றிருந்தும் மேய்க்காத ஜனங்களை, ஆடுகளை மேய்க்காதவர்களை குறித்து காணப்படுகிறது. இவர்கள் பிளைண்ட் லீடர்ஸ். அப்போ குருட்டு தலைவர்கள் மற்றவர்களை கடவுளிடமிருந்து விலகி செல்ல செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். குருட்டு தலைவர்கள் என்ன பண்றாங்க? கடவுளிடமிருந்து மற்றவர்களை விலகி செல்ல செய்கிறவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஸ்டூடெண்ட் இஸ் நாட் அபவுட் ஹிஸ் டீச்சர். ஸ்டூடெண்ட் இஸ், ஆனால் அதே ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நான் செய்த காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறீர்கள். உபதேசத்தில் அவரை மிஞ்ச முடியாது. பட் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்ய நினைச்சா அவரை காற்று மேலான காரியங்களை செய்வார். அது வரங்கள். டீச்சிங்ல ஆண்டவரை மிஞ்சின டீச்சிங் யாரும் கிடையாது. அப்போ இந்த பிளைண்ட்னஸ் வருவதற்கான ஒரு சில காரணங்களை மாத்திரம் சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடும்படியாக விரும்புகிறேன். முதலாவது பெருமை. பெருமை என்கிறதான ஒரு காரியம் ஒரு மனிதனிடத்தில் வரும் என்று சொன்னால் அவன் பிளைண்ட் பர்சன் அல்லது பிளைண்ட் லீடராக மாறிவிடுகிறான். அப்போ நான் பெருசாகணும், நான் முதல்ல வரணும், நான் முன்னால் வரணும், எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அநேக காரியங்கள், பெருமையான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ முதல் மார்க் வாங்கணும், வாங்கலைன்னு சொன்னால் நீ உன்னை அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் வந்து நீ தோல்வியே அடையக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குற பிள்ளைங்கிட்ட ஒரு சின்ன தோல்வி அடைஞ்ச உடனே என்ன ஆகுது? தாங்க முடியல. அதே சமயத்தில் யாராகிலும் அவனை விட அதிகமாக மார்க் வாங்கிட்டா பொறாமை வந்துடுது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருப்பாங்க, நீங்க 1 மார்க் அவங்களோட அதிகமாக ஆயிட்டேன்னு சொன்னா 1 வாரத்துக்கு பேச மாட்டாங்க அவங்க கூட. என்னையோட 1 மார்க் வாங்கிட்டா. அதுதான் என் படிப்பை குறித்து தானே பொறாமை வருவதற்கான பெருமை, என்னை குறித்து தானே பெருமை.
நான் தான், எனக்கு தான், நான் தான் இருக்கணும், என்னை தவிர யாரும் வந்துடக்கூடாது இங்கிற பெருமை ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை கொண்டு வந்து பெருமை பொறாமையாக மாறும். பொறாமை என்ன பண்ணும்? வஞ்சகம். வஞ்சகம் கோபமாக மாறும். கோபம் என்ன பண்ணும்? வஞ்சகம் எடுக்கும். வஞ்சகம் எடுத்து என்ன பண்ணும்? கொலையும் செய்வதற்கு நடந்திருக்கா இல்லையா? நான் நிறைய நியூஸை பார்க்குறேன். மார்க் அதிகமாக வாங்கினதுனால கொலை பண்ணினேன். ஏன்? பேரண்ட்ஸே மார்க் அதிகமாக வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பிள்ளை மூலமாக என்ன கொடுத்தாங்க? ஸ்நாக்ஸில் விஷத்தை கொடுத்து சின்ன குழந்தைக்கு கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஹலோ, கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் வந்தது. தான் பிள்ளையோட இன்னொரு பிள்ளை அதிக மார்க் வாங்கிட்டான்னு சொல்லி இந்த திருப்பி எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி லைட் பாய்சனை கொடுத்து விட்டாச்சு. பொறாமை, பெருமை, பொறாமை எங்கே போய் நிறுத்துது? கொலையில் போய் நிறுத்துது. ரெண்டாவது கலகம். கலகம் சொன்ன ரெபலியன். ஒரு ரெபலியன் நேச்சர் உள்ளவங்க எதை குறித்தாலும் ஒரு இந்த பொறாமை உள்ளவங்களுக்கு கலகத்தினுடைய எண்ணம் வரும். அது ஆன்மீக குருட்டுத்தனத்தின் ஒரு மையமாக காணப்படுகிறது கலகம். அதாவது நம்ம ஹாஸ்டலில் நம்ம எல்லாம் நான்லாம் படித்து வந்ததுனால சொல்கிறேன். கலகம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தையை சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணால் ஈஸியாக கலகம் பண்ணிடுவோம். ஹாஸ்டலில் சாப்பாடில் 2 நாள் தொடர்ந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த நாள் நம்ம வயலண்ட் ஆகிடுவோம். கரெக்டாக? நம்ம வயலண்ட் ஆக மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவங்க 2 நாள் இவங்க உப்பு இப்படி போட்டு அதிகமாக போட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? நேராக ஸ்ட்ரைக் பண்ணணும். இருக்கா இல்லையா? நானும் ஹாஸ்டலில் இருந்து வந்ததுனால சொல்கிறேன். நானும் மெஸ் கோஆர்டினேட்டராக இருந்து வந்ததுனால சொல்கிறேன். ஒரு கலகத்தின் ஆவியை உருவாக்கும். அது ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். அடுத்ததாக பாவம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை கொண்டு வருகிறது. பாவத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது பத்சேபலுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெருமை, ராஜான்னு ஒரு பெருமை. ராஜான் பெருமை மாத்திரம் இல்லை, அடுத்து அவளை அடையணுங்கிறதுக்காக ஒரு உரியாக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்து என்ன பண்ணா? அவனை கொலை பண்ணான். கடைசியில் பாவத்தில் விழுந்தான். பாவம் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை கொண்டு வரும். அடுத்து மதம், ரிலீஜன் என்ன வரும்? ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை கொண்டு வரும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஒருவேளை கேட்கலாம், நம்மளும் ஒரு ரிலீஜன் தானே இருக்கணும். எஸ், இட்ஸ் a Christian religion, but it's not a religion, it's a way. அதைத்தான் நம்ம மார்க்கன்னு சொல்கிறோம். அதனால நம்ம பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட பேரெல்லாம் மாற்றுறது கிடையாது. நீ என்ன பேரில் இருக்கோ அதே பேரில் இருந்துருக்கோ. அதெல்லாம் ரிலீஜனில் தான் மாற்றணும், மேலே மார்க்கத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உனக்கு என்ன பேர் இருக்கோ அதே பேர் வச்சுக்கோ. ஆண்டவர் சொல்கிற கட்டளையை மாத்திரம் ஃபாலோ பண்ணால் போதும். ரிலீஜன். ஸோ we are not talking about religion, we are talking about relationship with God. ரிலீஜன் ஒரு மனுஷனை பிளைண்ட்னஸாக மாறிடும். அது எங்கள் சபை தான் பெருசு, உங்கள் சபை தான் பெருசுன்னு சொல்கிறதெல்லாம் ரிலீஜன். கடைசியாக பயம் ஒரு மனுஷனை பிளைண்ட்னஸாக மாறிடும். அப்போது ஒரு பிளைண்ட்னஸ் அனுபவத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கக்கூடாது? அப்படியே நான் இருக்கணும்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நான் பிளைண்ட்னஸ் வெளியே வரணும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் வழி நடத்தணும், கற்றுக்கொண்டு வழி நடத்துங்க, இல்லைன்னா எடுக்காதுங்க, பொறுப்பு எடுக்காதீங்க. எனக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன், நான் கற்றுக் கொடுப்பதில் எனக்கு தகுதி இருக்கிறது. சொன்னா மாத்திரம்தான் ஊழியத்தை செய்யணும், இல்லைனா சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையோடு போயிட்டே இருக்கணும். உபதேசத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் we should ready to like ஸ்டோன்ஸ் நம்ம மேலே வரும், ஸ்டோன்ஸ் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். பரிசேயர்கள் தயாராக இல்லை, இடரல் அடைந்தார்கள். ஆண்டவர் சொன்னது நிமித்தமாய் இடரல் அடையாமல் நம்மை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால்
பாதையில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தில் சென்று கொண்டு இருப்போம். அநேகர் நம்ம வழி நடத்தலாம். அந்த கால வேளையில் இதை கேட்கிற தேவனுடைய சனமே, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? த பிளைண்ட் லீடிங் த பிளைண்டாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்களை லீடிங் ஏதாவது லீட் பண்ணுவோம், ஜெபக்குழுவை லீட் பண்ணுவோம், சின்ன சின்ன ஊழியங்களை பொறுப்புகளை நாம் இருக்கிறோம். இதை நாம் ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஊழியத்தின் பாதைகளிலே வளருவதற்கு அது உதவியாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அநேக நேரங்களில் நம்ம அறிய முடியாது, நிறைய நேரங்களில் தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதாவது சுழலில், அதாவது நீர் சுனையில் குளிக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல சுழல் இருக்குன்னு தெரியாது. நல்லா நீந்திக்கிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க, நல்ல நீச்சல் வரையாக இருப்பாங்க, நீந்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் விழும்போது அது இழுத்து கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு போய் வைத்து விடும். அது எலும்பு கூட கூட எடுக்க முடியாத அளவுக்கு என்னாயிரும், மாறிவிடும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்பது ஒரே நாளில் வர்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? பொறாமை, பாவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா மாறி கடைசியாக ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்லேருந்து வைக்கும்போது தான், விழுந்து போன பின்பு தான் நமக்கு தெரியும், ஐயோ நான் விழுந்து போனேனே. ஆண்டவர் அப்பவும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசையில் ஒருத்தன் தான் பவுல். அந்த பரிசையில் ஒருத்தன் தான் யாரு? பவுல். அந்த பரிசையில் ஒருத்தன் தான் நிக்கோதேமு, ராத்திரியில் வந்து சந்திச்ச நிக்கோதேமு. அப்போ நாம் இந்த கால வேளையில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஆண்டவரே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை மாற்றும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த லூக்கால 39 அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 39-40 வாசிச்சோன்னு சொன்னால், இங்கே குறிக்கப்பட்டது அந்த சீஷர்களுக்கு நேராக குறிக்கப்பட்ட வார்த்தை, மத்தேயில குறிக்கப்பட்டது பரிசேயர்களை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை. வெளியேயும் குருடர்களை எச்சரிக்கிறார், தன்னுடைய கூட்டத்திலையும் குருடர்களை எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். குருடனா மாறிடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆண்டவருக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆண்டவரோடு கூட இருந்தவங்க தான். அவளோடு கூட ஓமையில பேசினாரு. ஏன்னு சொன்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு போன பின்பு குருடர்களாய் மாறிடக்கூடாது என்று சொல்லி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14 பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார். அதான் மத்தேயில சொல்லும் பொழுது, உன் தகப்பனையும் தாயும் நீ உதவி செய்யணுமே, அவங்களை பாதுகாத்து கொள்ளணுமே சொல்லும் பொழுது, இஸ்ரவேலில் ஒரு பழக்கம் உண்டு. குர்பான் என்கிறதான ஒரு காணிக்கையை, ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து அப்பா அம்மாவும் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் திருப்பி பார்க்க வேண்டாம், அவளை விசாரிக்க வேண்டாங்கிறதான ஒரு 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 வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தை அநேகர் செய்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் உலகம் சொல்லுது, அவங்களுக்கு சின்ன ஒரு பணத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நாம பிளைண்ட்னஸ்ல எந்த ஸ்டேஜில் காணப்படுகிறோம்? ஒரு விசாண்டுடைய சமூகத்தில் என்னுடைய குருட்டாட்டமான வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுவோமா? நல்ல பிதாவே, அருமையான இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் தேவரீ கர்த்தாவே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் குறித்தோம் ஆண்டவரே, ஒரு பிளைண்ட் மேன் எப்படி ஒரு பிளைண்டை லீட் பண்ண முடியும் என்பதை குறித்தோம் உமோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டபடி நான் அன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குருட்டுத்தன்மை மாற கர்த்தாவே உதவி செய்யுங்க. உடைய கிருபை இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.